உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஹாய் நந்தினி. ஏய், எங்க போற? உட்காரு. வேண்டாம், நான் கிளம்புறேன். எனக்கு தெரியும் நீ இப்படிதான் கோச்சு பண்ணு. கொஞ்ச நேரம் தானே லேட்டா வந்த, அதுக்கே மேடம் இவ்ளோ கோச்சுக்கிறீங்க? நீ பேசாத, முதல்ல வாய் மூடு. மூடிடுறேன். ஏய், என்ன பண்ற நீ? ஓ, ஏன் வாயா? என்னடா உனக்கு கிண்டலா இருக்கா? எத்தனை மணிக்கு வர சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்திருக்க? அரை மணி நேரமா நான் தனியா உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என்ன குறை சொல்லனா உனக்கு தூக்கம் வராது. சரி, எதுக்கு இப்ப என்ன வர சொன்ன? இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஐயோ செத்த, இன்னைக்கு என்ன நாள்னு கூட தெரியலையே. என்னவா இருக்கும்? சரி, சமாளிப்போம். டேய், உன்னதாண்டா கேக்குறேன். இன்னைக்கு என்ன நாளு? பிறந்த நாளா? அதத்தான் கொண்டாடிட்டோமே. வேற என்ன நாளு? டேய் அருளே, சமாளிடா. மறந்துட்டல? ஏய், யாரு மறந்தா? சொல்றேன் இரு. முதல்ல நின்ன நாள், நடந்த நாள்னு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா இத மறந்துட்டோமே. என்ன நாளா இருக்கும்? கேட்டுக்கோ, சொல்லட்டா? இது பிப்ரவரி மாசம். இந்த நாள்ல தான் நான் அப்ராடுக்கு படிக்க கிளம்பி போனேன். நீ ஏர்போர்ட் வரைக்கும் வந்து என்ன சென்ட் ஆஃப் பண்ண, கரெக்டா? என்னை விட்டு பிரிஞ்சு நீ அப்ராட் போனனால நீ கொண்டாடுவியா? என்ன இவ எப்படி போனாலும் மடக்குறாளே. இன்னைக்குதான் இதே பார்க்கல கரெக்டா இந்த இடத்துல நிக்க வச்சு நீ எனக்கு பூ கொடுத்து முதல்ல ப்ரோபோஸ் பண்ண நாள்டா, இடியட். ஓ சாரி நந்தினி. எல்லாத்தையும் மறந்துட்டேன். இன்னைக்கு நல்ல நாளுங்கிறதுனால கோவிலுக்கு போய் உனக்காக நான் வேண்டிக்கிட்டு வந்தேன். இங்க பாரு. அக்கா, நீ இப்படி உட்கார்ந்து கவலைப்பட்டு இருந்ததால வேலைக்கு ஆகாது. உன் மனசுல உள்ளத இப்பவே சொல்லிடுக்கா. யாருக்கிட்டடி போய் சொல்ற? முதல்ல நம்ம வீட்ல உள்ளவங்க கிட்ட சொல்லு. வீட்ல உள்ளவங்க கிட்டனா? அப்பா அம்மா கிட்ட சொல்றியா? ஆமாக்கா, அவங்க கிட்ட சொல்லிதானே ஆகணும். வரலட்சுமி, 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 வரலட்சுமி எங்க இருக்க? அக்கா, அப்பா வந்துட்டாரு. நீ இப்பவே சொல்லிடுக்கா. ஏய், நீ வேற சும்மா இருடி. அக்கா, நான் சொல்றேன்ல, நீ வா, இப்பவே போய் சொல்ல. வா சீக்கிரம். இந்த வந்துட்டேங்க, இந்தாங்கங்க. ஏய், தண்ணி குடிக்கலாம் இப்ப நேரம் இல்ல. முதல்ல கிளம்பு, வா போலாம். எங்கங்க? ஏய், நிச்சயத்துக்கு புடவை எடுக்க போகணும். சீக்கிரம் கிளம்பு. புடவை எடுக்கவா? அதெல்லாம் நிச்சயதார்த்த தேதியை குறிச்சதுக்கு அப்புறம் தானே எடுக்க போகணும். ஐயோ, நிச்சய தேதியெல்லாம் குறிச்சாச்சு. மாசி 11 நிச்சயத்தை வைக்கலான்னு பேசியாச்சு. அக்கா சொல்லுக்கா. யாருங்க தேதியை முடிவு பண்ணது? என் அண்ணனுங்களா? ஆமா ஆமா, உங்க அண்ணனுங்க தான். ஆனா உங்க அண்ணனுங்களா முடிவு பண்ணல, நான் தான் நெருக்கி முடிவு பண்ண வச்சேன். எப்படி? கல்யாண விஷயத்துல உங்க அண்ணனுங்களா மும்முரம் காட்டுற மாதிரி தெரியல. நான் தான் இழுத்து வர வேண்டியதா இருக்கு. சரி, நீ போய் கிளம்பு, புடவை எடுக்க போலாம். இப்பவே வாங்க. ஏண்டி, நீ கொண்டு வந்த தண்ணிய கூட வாங்கி குடிக்க நேரம் இல்லைன்னு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்பவே கிளம்பணுமான்னு கேக்குற? போய் நீயும் பிள்ளைங்களும் சீக்கிரமா கிளம்பி வாங்க. ஏங்க, அண்ணனுங்களும் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல? வந்துறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சீக்கிரம் கிளம்பி வாங்க. சரிங்க சரிங்க. அண்ணங்கன்னு சொன்னதும் வாயெல்லாம் பல்லா தெரியுது. போ. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு பயங்கரமா தலை வலிக்குதுமா. தலை வலிக்குதா? ஆமாமா, ஒரு மாதிரி தலை பாரமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. ஏய், என்னடி சொல்ற? காய்ச்சல் ஏதாவது அடிக்குதா? மா, எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரிலாம் இருக்குமா. நான் அங்க வந்து மயக்கம் ஏதாவது போட்டு விழுந்துட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். நீங்க போயிட்டு வாங்க. ஏய், இத நீ என்கிட்ட சொல்லிட்ட, உங்க அப்பா கிட்ட போய் யார் சொல்றது? மா, நீயே போய் சொல்லுமா. ஏய், நான் போய் சொன்னேன்னா ஏன் வரலன்னு கேட்டு தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாருடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா, ஆயின்மெண்ட் போட்டேன். சரி, நான் கட்டி விடுறேன்.
வலிக்குதா? ஆமாமா. ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை? நீ எதுக்குடா கையை கொண்டு போய் தீல வச்ச? பாரு உன் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாரு. அங்கதான் அத்தனை பேர் இருந்தாங்கல்ல, அவங்க யாருக்கும் இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? யாருக்காக இத பண்ணியோ அவங்க எல்லாம் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருப்பாங்க. ஆனா இப்ப நீ தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க. பெத்தவளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? மா, என் கண்ணு முன்னாடி அத்தையோட சேலை தீ பிடிச்சு எரியும் போது அதை பார்த்துட்டு எப்படி என்னால சும்மா இருக்க முடியும்? நான் பார்த்த உடனே அணைச்சதாலதான் இந்த தீ காயத்தோட போச்சு. இல்லனா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அத்தையோட உடம்பு ஃபுல்லா தீ பிடிச்சு எரிஞ்சிருக்கும். அப்படியே அவ போய் தொலைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். கெடுத்து விட்டுட்டியே. என்னம்மா, என்னாச்சு? இல்லடா, உனக்கு இருக்கிற நல்ல மனசு வேற யாருக்கும் வராதுடா. நீ எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா உன்னை சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லையே. என்னம்மா சொல்ற? டேய், இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்கலடா. அவங்களா பேசி அவங்களா அந்த பொண்ணை முடிவு பண்ணிட்டாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? என்னம்மா சொல்ற? இல்லடா அருள், இது உன் வாழ்க்கை பிரச்சனை. அதனால எதுவா இருந்தாலும் நீ கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா இப்ப வானதி கரிகாலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா வானதிக்கு அவங்க அப்பா வரதன் இருக்காரு. எது வேணும்னாலும் அவரு செய்வாரு. அவருக்கு அந்த வசதியும் இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட கரிகாலனுக்கு அவர் வந்து நிப்பாரு. ஆனா நந்தினிக்கு அப்பாவே இல்ல. சொத்து சுகம்னு சொல்லிக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்குன்னு ஏதாவது வேணும்னா அவங்க வீட்ல எல்லாம் போய் நிக்க முடியாதுடா. கல்யாணத்துக்கும் காசுக்கும் சம்பந்தம் இல்லம்மா. காசு பார்த்து கல்யாணம் பண்ணா அது சரியா வராது. யாரையும் எதிர்பார்க்காம என்ன நம்பி மட்டும் நான் வாழணும்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு யாரும் எதுவும் செய்யணுங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் இல்லம்மா. டேய், ஏன்டா நீயும் உங்க அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க? பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்டா. டேய், எல்லா விஷயத்திலயும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ அருளு. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. டேய், இன்னைக்கு சேலை எடுக்க போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ ஆமால, நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேமா. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய், இல்லடா. இருங்கம்மா. டேய் 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 அருளு, ஒரு 5 மினிட்ஸ்மா, நான் வந்துடுறேன். டேய் என்னக்கா அருளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? டேய், இவனை புடவை எடுக்க போறதுக்கு நீ வராதடான்னு சொல்ல வந்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு போயிட்டான்டா. சரி, இப்ப என்னக்கா பண்ண போற? வேற என்ன பண்றது? நானே போக கூடாதுன்னு தான் இருந்தேன். அவன் போறதுனால இப்ப நானும் கூட போய் தான் ஆகணும். இந்த நரி கூட்டத்தோட அருளை தனியா விடக்கூடாது. அதுவும் சரிதான்க்கா, கிளம்பு, நானும் கூட வரேன். நீ எதுக்குடா? குடும்பத்துல கலகம் உண்டு பண்ணதா? புரியல. அக்கா, அந்த வரதன் கரிகாலனுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்கறான், அந்த மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி நம்ம அருளுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்கறான்னு பார்த்துட்டு அதை வச்சு பிரச்சனையை பெருசாக்குவோம். எப்படி? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.